มาดิครับมันเราเขาเราไม่คงthisมาดิครับஅனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தமிழ் லக்கி குருவில் மிக முக்கியமான ஒரு காணொளி. நம்முடைய உயிர்காக்கும் தாய் பசுமாடு காமதேனு என்று அழைக்கப்படக்கூடிய, இந்தியாவில் புனிதமாக மதிக்கக்கூடிய, இந்து மதத்தில் மிகவும் புனிதமாக மதிக்கக்கூடிய இந்த பசுமாட்டை பார்க்க போகிறோம். பால் பண்ணையை பார்க்க போகிறோம். இங்கே இல்லை, நம்ம இங்கேருந்து ஒரு 10,000 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்கிற ஆல்ப்ஸ் மலையினுடைய அடிவாரத்தில் இருக்கிற ஒரு பால் பண்ணை, கிராமத்தில் இருக்கிற பால் பண்ணை, ஒரு விவசாயினுடைய வீட்டுக்கு போக போகிறோம். அங்கே பால் சுத்திகரிக்கிற நிலையத்தை பாருங்கள், எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்ட்டு. அங்கே இருக்கக்கூடிய கன்றுக்குட்டிகளை பாருங்கள். என்னென்னா, இந்தியாவில் எப்படி நமக்கு ஒரு அடையாள ஆதார் கார்டு இருக்கிற மாதிரி அங்கே ஒரு பசு ஒரு கன்றுக்குட்டியை போட்ட உடனே அது பிறந்த தேதிக்கும் அதுக்கான ஒரு நம்பரையும் கொடுத்துருவாங்க. அதுதான் ஒரு பெரிய விடயம். எப்படி மனிதர்களுக்கு இருக்கோ அதே போல் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் கூட அங்கே பாதுகாப்புக்கான எல்லா விடயங்களும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான். இன்றைக்கி தமிழ் லக்கி குரு மூலமாக இன்றைக்கு நம்ம இந்த விவசாய பண்ணை வீட்டுக்கு போக போகிறோம். பால் பண்ணையில் இருக்கக்கூடிய அந்த பசுமாடுகள், அங்கே பால் கறக்கிற விதம், அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான விடயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். இந்தியாவினுடைய பசுமாடுகளும் அங்கே சுவிட்சர்லாந்தில் இருக்கின்ற பசுமாடுகளும் எப்படியெல்லாம் வளர்க்கப்படுது, அங்கே எல்லாம் எப்படி இருக்குது சூழ்நிலைகள் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு காணொளி. விவசாயிகளுக்கு இது ரொம்ப பயன்படும். அவசியமாக இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். உலகத்திலேயே பால் உற்பத்தியில் அதிகமாக இருந்தது இந்தியா மட்டும்தான். இந்தியா தான் அதிகப்படியான பால் உற்பத்தியை செஞ்சிட்ருக்கக்கூடிய ஒரு நாடு. அதிகமான கன்சியூமர்ஸ், அதாவது நுகர்வோர்கள் இருக்கக்கூடிய தேசத்தில் அமெரிக்கா முதன்மையான இடத்துல இருக்குது, ஆஸ்திரேலியா இருக்குது.
இப்படி பால் பொருட்களில் பலவிதமான பொருட்களை தயாரிக்க முடியும். உங்களுக்கே தெரியும், பால் பொருட்கள் அப்படின்னாலே பால்கோவா, மற்ற தயிர், வெண்ணெய், மோர், நெய் போன்ற பல விடயங்கள் அதில் இருக்குது. இன்னும் பல இனிப்பு பொருட்களும் தயாரிக்க முடியும். அதனால் இந்த காணொலியை தொடர்ந்து பாருங்கள். அனைத்து விவசாயிகளுக்கும் பால் உற்பத்தியாளர்களுக்கும் மிகவும் பயன்படும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று சரித்திர கதைன்னு எடுத்துக்கலாம். ஒரு தமிழனுடைய பால் பண்ணை, மாட்டுப்பண்ணை, அதனுடைய கதையை எடுத்துக்கலாம். இதுதான் ஒரு ஆண் மாடு. ஒரு விவசாயி, சுவிட்சர்லாந்தில் இருக்கிற விவசாயி, அவங்களுடைய தோட்டத்தில் ஒரு 15 ஏக்கர் நிலப்பரப்பு வச்சுருக்காங்க. அவங்க இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் மாடு, அங்கே இருக்கக்கூடிய ஒரு 14 பெண் மாடுகள் இருக்குது. அதுக்கு இயற்கையான முறையில் செயற்கை செய்து அங்கே இயற்கையான முறையில் வளர்க்குறாங்க. வைக்கோல் மற்ற முக்கியமான தீவனங்கள், அதுக்கு தேவையான விடயங்கள் எல்லாம் இயற்கையான முறையில் உற்பத்தி ஆகிறத மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. ஆப்பிள் தோட்டம் வச்சுருக்காங்க. ஆப்பிள் தோட்டத்தில் நிறைய வருவாய் வர்றதாகவும், அங்கே இருக்கக்கூடிய இந்த பசுமாடு மூலமாக வரக்கூடியதை அந்த ஊரினுடைய விலை மதிப்பில் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ராங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஊரில் உடைய பண மதிப்போட பேர் நம்ம ஊரில் எப்படி இந்தியாவினுடைய ரூபாயின்னு சொல்கிறோமோ அதுபோல் அங்கே ஃப்ராங்க்னு சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், உலகத்திலேயே மிக பணக்கார நாடு, மிக வளமையான நாடு அப்படின்னா சுவிட்சர்லாந்து மட்டும்தான். யூரோப்பியன் யூனியனில் இன்றைக்கி வரைக்கும் இணையாத ஒரே ஒரு தேசம் சுவிட்சர்லாந்து மட்டும்தான். அதை நீங்கள் முக்கியமாக குறிப்பெடுத்து வச்சுக்கணும். இப்போது நம்ம இந்த பால் பண்ணை, அதாவது விவசாயினுடைய தோட்டத்தில் இருக்கிற பால் பண்ணைக்கு போகிறோம். என்னங்க இது, சுவிட்சர்லாந்தில் ஒரு விவசாயியோட தோட்டத்துக்கு இருக்கிற பால் பண்ணைக்கு போகிறோமா? ஆமாங்க, நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி, நம்ம ஊரில் இருக்கிற விவசாயத்தினுடைய தோட்டத்தில் இருக்கிற பால் பண்ணை மாதிரி சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்கிற முருகன் ஆலயங்கள், அங்கே இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கெல்லாம் பால் சப்ளை பண்ணக்கூடிய இந்த தோட்டத்துக்கு நம்ம போகிறோம். நம்ம எப்படி நமக்கு இப்போ கோமாதா பூஜை செய்யணுன்னா ஒரு பசுமாட்டை யாரோ ஒருத்தர் கூட்டிகிட்டு வருவாங்க இல்லையா, அப்படி தான் இந்த விவசாயி சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் ஆலயங்களுக்கு இந்த கோமாதா பூஜைக்கு இந்த மாடுகள் தான் அங்கே வருகிறது. அப்போ எவ்வளோ புனிதமான விடயம், அவசியம் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அப்போ வாங்க எல்லோரும் சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்கிற அந்த விவசாயினுடைய பால் பண்ணைக்கு போவோம். அங்கே கணவன் மனைவி 2 பேரும் தான் அந்த விவசாயினுடைய பால் பண்ணையை முழுமையாக பார்த்துக்கிறாங்க. அவங்க பால் பண்ணையில் இருக்கிற 14 மாடுகளையும் காலையிலையும் மாலையிலையும் பால் கறந்து வச்சுருவாங்க. அங்கே நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு லாரி அதை கலெக்ட் பண்ணிட்டு போயிடும். அந்த நுகர்வோர் கூட்டுறவு சங்கம்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில். அங்கே பால் கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பை போய் கலெக்ட் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. இதுக்கு என்னென்னா, சுவிட்சர்லாந்து உங்களுக்கு குளிரான நாடு, உங்களுக்கு தெரியும். அதனால் ஒரு டெம்பரேச்சரை அந்த ஆவரேஜாக அவங்க மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. பாலை கறந்துருவாங்க. அதை எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணி பாலை அந்த சூட்டிலேருந்து ஒரு நார்மலான ஒரு குளிர்தன்மைக்கு அதை மாற்றி வச்சுக்குவாங்க. இந்த பண்ணையில் கறக்கக்கூடிய மாடுகள், அதனுடைய பாலினுடைய உற்பத்தி இதெல்லாமே பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒரு நாளைக்கு காலையில் 10 லிட்டர், சாயந்தரம் 10 லிட்டர் முழுமையாக கறக்கக்கூடியது. இந்த 20 லிட்டர் அப்படிங்கிறது இந்த வைக்கோல், சாதாரணமாக தோட்டத்தில் இருக்கக்கூடிய புல்லை மேய்ஞ்சிட்டு வரக்கூடிய இந்த மாடுகளினுடைய உற்பத்தி தான் இந்த பாலினுடைய அளவு. இதே நல்ல ஊட்டமான தீவனங்கள் கொடுத்து ஒரு பண்ணையில் வச்சு வேறு விதமான அந்த ஊட்டங்களை எல்லாம் கொடுக்கும் பொழுது அந்த மாடுகள் ஒரு நாளைக்கு காலையில் 20 லிட்டர், சாயந்தரம் 20 லிட்டர் கறக்கும். சரி, சுவிட்சர்லாந்து மாடுகளில் வகைகள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வகையான வகைகள் இருக்குங்க. இந்த 18 வகையான வகைகளில் இந்த பழுப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மாடுகளுக்கு ரொம்ப கிராக்கி அதிகம். இங்கே என்னென்னா, மாடுகளை பொறுத்த வரைக்கும் கறிக்காகவும் பயன்படுத்துவாங்க, பாலுக்காகவும் பயன்படுத்துவாங்க. 2 விதமான வளர்ப்பு முறைகள் இருக்குது. இந்த 2 விதமான வளர்ப்பு முறைகளையும் பயன்படுத்தி அவங்க உற்பத்தி செய்கிறாங்க. அதனால் இந்த காணொலியை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரணும். இந்த முழுசாக பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இந்த முக்கியமாக விவசாயிகளுக்கும் பால் உற்பத்தியாளர்களுக்கும் மிகவும் பயன்படும். இது குறிப்பாக பார்த்திங்கன்னா இதனுடைய மாடுகள், இதனுடைய பால் கறக்கிறது இதெல்லாம் கையில் கறக்கிறது இல்லைங்க. அங்கே அந்த உபகரணத்தை வச்சு தான் கறக்குறாங்க. அந்த கண்டெய்னருடைய சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 20 லிட்டர் பால் கறக்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. அது பவர் சோர்ஸ், அதாவது மின் சோர்ஸில் இந்த பேட்டரி அந்த ஒரு சோர்ஸ் மூலமாக தான் அது இயங்குது. அதன் மூலமாக அந்த பாலை கறந்துக்கிறாங்க. அந்த நேரத்தில் போயிட்டு அந்த காம்புகளை எல்லாம் சுத்தப்படுத்தி அவங்க அதை அந்த ப்ளக் மாதிரி இருக்கக்கூடிய அந்த கனெக்டிவிட்டி பண்ணும் பொழுது அது பாலை அதுவே கறந்துட்டு அது ஒரு சென்சேஷனை பொறுத்து அந்த சென்சார் மூலமாக அது பால் கறந்து முடிஞ்ச உடனே அது அதுக்கப்புறம் இவங்க எடுத்துகிட்டு அடுத்த பசுமாட்டுக்கு அதை பொருத்தி அந்த பாலை கறப்பாங்க.
இதுதான் அதேமாதிரி பசுமாடுகளை தூய்மைப்படுத்திக்கிறதும் அதே மாதிரி தான் நம்ம ஊர் மாதிரியே தான் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த காணொலியை முழுமையாக பார்க்கணும். இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு வரலாறு இருக்குது. ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார், கிருஷ்ணர் மாட்டுத் தொழுவத்தில் இருந்தார், இப்படி பல விதமான வரலாறுகளை நம்ம பார்த்துருக்கோம். 1981 82 ஒரு இலங்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுது. யுத்த காலம். அங்கேருந்து தமிழர்கள் எல்லாரும் புலம்பெயர்ந்து போகிறாங்க. புலம்பெயர்ந்து போய் நேராக அங்கேருந்து எந்தெந்த நாடுகள் இருந்து விமானம் வருதோ அங்கெல்லாம் கிளம்பி எல்லாரும் எல்லா ஊருக்கும் போயிடுறாங்க. அங்கேருந்து ஒரு தமிழர் வந்து நேராக கிளம்பி போகிறாரு. இது வந்து பால் கறந்து ஊற்றக்கூடிய அந்த மிஷின், அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த கேலரியில் தான் வந்து ஃபுல்லாகும் பால். 2 நாளைக்கு ஒரு தடவை தான் கலெக்ட் பண்ணுவாங்க. சுவிட்சர்லாந்தை பொறுத்த வரைக்கும் இந்த டெம்பரேச்சர் வந்து இதில் மெயின்டைன் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அந்த விவசாயி, அவங்களுடைய அம்மா. இப்போது முக்கியமாக சொல்ல வந்தது, அந்த யுத்த காலத்தினுடைய கால அளவுக்கு பிறகு அங்கேருந்து விமானத்தை பிடிச்சி எல்லாரும் ஏறி கிளம்பி வரும் பொழுது குறிப்பாக ஒரு அந்த இலங்கையிலேருந்து வந்த தமிழர் வந்து ஜெர்மனியில் ஒரு இறங்கிட்டு நேராக ஒரு டாக்ஸி பிடிச்சிட்டு அங்கே ஐரோப்பிய ஒன்றியம் எல்லாமே முழு நாடு தானே. அப்போது பயணம் பண்ணி போகிறாரு. பயணம் பண்ணி ஒரு இடத்துக்கு வராரு, ஒரு கிராமத்துக்கு. அந்த கிராமத்துக்கு வந்த உடனே அங்கே இருக்கக்கூடிய ஒரு மாட்டு பண்ணையில் வேலை செய்கிறதுக்காக வராரு. மாட்டு பண்ணையில் தான் அவருக்கு புகலிடம் கிடைக்கிது. அந்த மாட்டு பண்ணையில் தான் அவர் வேலை பார்க்குறாரு. அப்போ உங்களுக்கு தெரியும் மாட்டு பண்ணையில் என்ன வேலை இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். அதை தூய்மைப்படுத்தணும், அந்த சாணமெல்லாம் இருக்கும், அள்ளி போடணும், இந்த மாதிரி விடயங்கள் தான் இருக்கும். இதுதான் வந்து ஒரு புனிதமான ஒரு தொழில். நம்மளுடைய ஆதி காலம் தொட்டு அகண்ட பாரதத்தில் இருந்த விவசாயிகளுக்கு இருக்கிற ஒரு கோமாதா என்று சொல்லக்கூடிய தெய்வத்தினுடைய தொழிலே என்னென்னா, காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு விவசாயி தன்னுடைய முகத்தை கழுவுறாங்களோ இல்லையோ நேராக போய் கோமாதாவனுடைய முகத்தில் விழுத்துட்டு அங்கே இருக்கக்கூடிய சாணங்களையெல்லாம் தூய்மைப்படுத்தி அதை பேர் கட்டுத்தரைன்னு சொல்லுவாங்க. அதாவது பசுமாடுகளை கட்டி இருக்கக்கூடிய தரை என்பதனால் அதன் பேர் கட்டுத்தரைன்னு பேர். அதை போய் தூய்மைப்படுத்தி அதை வெளிப்படுத்துவாங்க. இப்படி இந்த சுவிஸ் நாட்டில் இப்போ வந்து இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு பண்ணையில் ஒரு தமிழர் வந்து இங்கே பணிபுரிகிறார். அதுக்கப்புறம் சூழல்கள் மாறுது. அதுக்கப்புறம் காவல்துறை அதிகாரிகள் வராங்க, அவரை கொண்டு போய் அந்த அகதிகளுடைய கேம்பில் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து புலம்பெயர்ந்து ஒவ்வொரு இடங்களுக்கும் வேலை வாய்ப்புகளுக்காக செல்கிறாங்க. அந்த வேலை வாய்ப்புகள் போய் அதுக்கப்புறம் உழைச்சி முன்னேறி சம்பாதிச்சு அதுக்கப்புறம் மேன்மைப்படுத்திட்டு வரதான். இந்த சுவிஸ் நாட்டினுடைய பண மதிப்பு உங்களுக்கு தெரியும். இந்தியாவில் எப்படி 1 ரூபாயோ அந்த ஊரில் 1 ரூபா அப்படிங்கிறது இந்தியாவினுடைய மதிப்பில் ஒரு 80லேருந்து 85 ரூபாய்க்குள்ளே இருக்கும். அதாவது 84 ரூபாய்கள் அந்த மாதிரி மதிப்பீடு வரும். அதாவது சுவிஸ் நாட்டில் 1 ரூபா சம்பாதிச்சா அது இந்தியாவில் 84 ரூபாய்கள் அப்படின்னா பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம சுவிஸ் நாட்டில் வந்து ஒரு 1000 ரூபாய் சம்பளம் வாங்குகிறோம் அப்படின்னா இங்கே வந்து 84,000 ரூபாய். அப்படியே 2000 ரூபாய் சம்பளம் வாங்குகிறோம் அப்படின்னா இங்கே எவ்வளோ இருக்கும்? 1,68,000 ரூபாய். இப்படி தான் அதனுடைய கணக்கீடு. அதனால தான் நிறைய பேர் சுவிஸ் நாட்டுக்கும் யூரோப்பியன் ஒன்றியத்துக்கும் போகிறாங்க. ஆனால் சுவிஸ் நாடு யூரோப்பியன் ஒன்றியத்தில் இணையாமல் தனிப்பட்ட ஒரு நாடாகவே இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய வங்கிகள் எல்லாமே அங்கே தான் இருக்குது. இப்போ இந்த விவசாயி வந்து ஒரு 14 மாடுகள் வச்சுருக்காரு. அவருடைய அன்றாடம் நம்ம இந்தியாவில் எப்படி ஒரு விவசாயி செய்கிறாரோ அதே கடமைகளை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் பால் கறக்குறாங்க. பால் உற்பத்தி பார்த்திங்கன்னா ஒரு 14 மாடு இருக்குது. 14 மாடுமே கறக்குது. அதுங்களுக்கு வந்து ஒரு காலையில் 10 லிட்டர், சாயங்காலம் 10 லிட்டர், ஒரு நாளைக்கு ஒரு மாடு 20 லிட்டர் வீதம். அந்த 14 மாடுகளும் ஒரு 280 லிட்டர் பால் வந்து கொடுக்குதுங்க. இதுதான் வந்து இவங்களுடைய உழைப்புக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வருவாய். என்னென்னா இங்கே பால் 1 லிட்டரோட விலை பார்த்திங்கன்னா 1 ஃப்ராங்க் அப்படின்னா இந்தியாவோட மதிப்பில் 84 ரூபா. ஆனால் இதில் வந்து வருவாய் கிடையாது. இது வந்து ஒரு சேவையாக அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் ஒரு பெரிய வருமானமோ பெரிய அளவில் எதுவுமே வந்து இல்லை. ஆனால் இவங்களுக்கு ஆப்பிள் தோட்டம் இருக்குது. இந்த ஆப்பிள் தோட்டத்தினுடைய வருவாயின் மூலமாக பெரிய அளவிலான வருவாய்களை அவங்க ஈட்டி வருகிறார்கள் அப்படிங்கிறது தான். இப்போ பசுமாடுகளை பொறுத்த வரைக்கும் இது இரவு நேரத்தில் காணொலி செய்யப்பட்ட விடயம். இப்படி ஒரு இடத்துல போய் தான் ஒரு தமிழர் வேலை செய்து இன்றைக்கி வந்து அந்த கிராமத்தில் ஒரு 10லேருந்து 20 குடும்பங்கள் அன்றைக்கி வசிக்கிறாங்க. அதேமாதிரி சுவிட்சர்லாந்து நாட்டுக்கே முதல் தமிழராக அவர் அங்கே போய் இறங்கி இத்தனை விடயங்களெல்லாம் செய்து ஆலயங்களையெல்லாம் உருவாக்கி இவ்வளவு உறவுகளையும் கொண்டு போய் அங்கே வச்சு இன்றைக்கி பாதுகாப்பான முறையில் எல்லாரும் வளமையாக வாழ்வதற்குண்டான ஆதாரங்களை திரட்டி வைத்திருக்கிறார். அவர் வேறு யாரும் இல்லைங்க, நம்ம ஜிகே ஐயா தான். அவர் தான் வந்து இந்த உழைப்பு முயற்சி இதன் மூலமாக இந்த சுவிஸ் நாட்டினுடைய
முதல் வேலைவாய்ப்பாக மாட்டுப் பண்ணையில் போய் பணிபுரிஞ்சு அதுக்கப்புறம் தன்னுடைய உழைப்பினால் ஒவ்வொரு படியாக மேலே ஏறி வந்தவர் தான். ஏன்னா இவர் மட்டும் வளரலை, இவரை சுற்றி இருந்த குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் இவரை சுற்றி இருந்த அந்த ஊர் மக்கள், தெரு மக்கள் எல்லாருமே அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த வரலாற்றோட ஏன் இந்த கதையும் நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய வளர்ச்சியில நம்ம இப்போ இறுதியா பார்க்குற அவங்க காரு பங்களா நல்ல வசதியா இருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் பார்க்க கூடாது. அதான் வேர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சென்ற காணொலியில் சொன்ன மாதிரி தான். அதாவது ஒரு மனிதனுடைய ஒரு உழைப்புக்கு அவங்க அந்த நிலைக்கு வர வரைக்கும், அவங்க உழைச்சி அந்த கடுமையான போராட்டங்கள் வழி அந்த நிலை வர வரைக்கும் அவங்க படக்கூடிய ஒவ்வொரு நாள் இன்னல்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சொந்த தேசத்துலேயே நம்ம பல கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கோம். அப்போ புலம்பெயர்ந்த தேசங்களில் எப்படியெல்லாம் இருந்திருக்கும், மொழி தெரியாது, அதுக்கப்புறம் உணவு பசிக்கிறதுங்கிறது சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து சில விடயங்களை கற்றுக்கொள்வது அப்படிங்கிறதே பெரிய விடயம். ஏன்னா இதில் ஆங்கிலம்னா பரவாயில்லை, அந்த ஊரினுடைய மொழி டச் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜெர்மானிய மொழி, அந்த ஜெர்மானிய மொழி அல்லது பிரெஞ்சு மொழி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு மொழி தெரிஞ்சதுனா தான் அங்கே பேசி அவங்க வந்து பண்ண முடியும். சரி, இப்போ வந்து இந்த விவசாயி அவங்க அம்மா இவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்க சொல்லக்கூடிய விடயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம கருத்தியலாக இங்கே உள்வாங்கிக்குவோம். அவங்க டச் மொழியில் பேசுவாங்க, அதை நம்ம மொழியாக்கமாக நம்ம விளக்கி இருக்கோம். அதை வந்து முழுமையாக பாருங்கள். இவங்க விவசாயத்தில் இவங்க ஈடுபட்டு இவங்க உற்பத்தி செய்யக்கூடிய இந்த விடயங்கள் எல்லாமே காணொலி காட்சியாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பசுமாடுகள் வளர்ப்பு முறை, அந்த பசுமாட்டினுடைய பண்ணை, இது வந்து எளிமையாக ஒரு விவசாயியோட வீட்டில் இருக்கிற மாடுகள். ஒரு விவசாயியோட வீட்டில் இங்கெல்லாம் ஒரு மாடு வளர்க்குறதுக்கே ரொம்ப தீவனம் இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் அவருங்க வந்து 15 ஏக்கர் நிலப்பரப்பு வச்சுருக்காங்க, ஆப்பிள் தோட்டம் இருக்குது, புல்வெளி கொஞ்சம் இருக்குது, அதை வச்சு இவங்க ஒரு 14 மாடுகளை வளர்க்குறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப அபூர்வமான ஒரு விடயம். இதை ஜிகே ஐயா நேரடியாக கலாய்வு செய்து நம்ம தமிழ் லக்கி குரு சேனலுக்காக நேரடியாக இவங்க ஒரு காணொலியாக பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த ஊரில் வெள்ளாடு கிடையாது, செம்பரி ஆடு தான். ஏன்னா குளிர் பிரதேசம், அதனால் செம்பரி ஆடுகள் தான் அதிகமாக வளர்க்குறாங்க. இங்கே கூடவே இவருடைய இன்னொரு நண்பரும் சேர்ந்து தான் இந்த காணொலி பதிவு பண்ணுறதுக்காக அந்த விவசாயியோட வீட்டுக்கு போயிட்டு அந்த கேள்விகளை எல்லாம் கேட்டு அவங்களுடைய தகவல்களை எல்லாம் பதிவு செய்திருக்காங்க. அவங்களுடைய அன்றாட ஆக்டிவிட்டீஸ், அவங்களுடைய வாழ்க்கை முறைகள், அவங்க எப்படியெல்லாம் அந்த பாலை கறக்குறாங்க, அந்த விஷயங்களை எல்லாம் எப்படி பயன்படுத்திக்கிறாங்க, அவங்க எப்படி பராமரிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி அவங்க பேசுகிறாங்க. அதை பற்றி கொஞ்சம் Eine Kuh hat Stress eigentlich von Hitze, eine Milchkuh. Wenn über 15 Grad ist, wärmer als 15 Grad, hat die Kuh schon Stress. Ist schon zu warm für unsere Milchkühe hier. Deswegen ist es schwierig mit Klima. Und in Indien, denke ich, gibt es nicht so viele grüne Wiesen, oder? Gibt auch so viele grüne Wiesen? Das ganze Jahr. Das ganze Jahr. Regen, immer Regen, warm und Regen. So das ganze Jahr ist grün. Ich war noch nie in Indien. Grün, überall grün. Das ganze Jahr. Gute Klima und so. Ja. Es hat auch verschiedene Klima. Ja, genau. Ja, und die Berge. Ja. Habt ihr in Indien keine Milchkühe doch? Mol. Auch. Ja. Gibt so Stall und so. Ja. Aber dann von Hand. Keine Hand. Jetmaschine auch. Jetmaschine. Ja. Indien ist ein Land, das stark wächst. In Industrie und Technik und da wächst. Aber Aktien Sprache. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான் விவசாயிகள் வந்து அங்கேயும் பல விதமான முயற்சிகள் பண்ணி அவங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்திக்கிறாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி சுவிட்சர்லாந்து அப்படின்னா பெரிய நாடு, பெரிய பிரம்மாண்டமான நாடு, அங்கெல்லாம் வந்து வேறு மாதிரி இருப்பாங்க அப்படின்லாம் இல்லைங்க. நம்ம ஊரில் எப்படி விவசாய பண்ணை வீடு இருக்கோ அதே போல் தான் சுவிட்சர்லாந்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிற விவசாயினுடைய பண்ணை வீடு அப்படி தான் இருக்கும். நம்ம ஊரில் இருக்கிற விவசாயிகள் எப்படி வந்து மாட்டு கட்டுத்தரையை பயன்படுத்துகிறாங்களோ அதே போல் தான் அவங்களும் கட்டுத்தரைகளை பயன்படுத்துகிறாங்க. இது காணொலி வழியாகவே நீங்கள் பார்க்க முடியும். இது சாதாரணமாக இருக்கக்கூடிய விடயம், இப்படி தான் இருக்கும். நம்ம ஊர் கட்டுத்தரைகள் மாதிரி தான் அங்கேயும் இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய பசுமாடுகள் எப்படி வளர்க்குறாங்க, எப்படி வந்து அவங்க அணுகிறாங்க, எப்படி வந்து பயன்படுத்துகிறாங்க. நம்ம ஊரில் கூட பண்ணைக்கு யாராவது ஒரு வேலையாட்களை வச்சுருப்போம். ஆனால் இவங்க 15 மாடுகளை வளர்க்குறவங்க முழுக்க அங்கே இருக்கக்கூடிய டிராக்டர் போன்ற இயந்திரங்களை இயக்கிறதும் சரி,
இவங்க பசுமாடுகளை கொண்டு வந்து சேர்க்கிறதும் சரி, வெளியே கொண்டு போய் கொடுக்கறதும் சரி, எந்த எக்ஸ்ட்ரா மேன் பவரும் கிடையாதுங்க. இவங்க முழுக்க இவங்க 2 பேரும், கணவன் மனைவி 2 பேருமே தான் இந்த கடமைகளை செய்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நல்லது கெட்டதுக்கு வெளியே போகணும் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட காலத்தில் எல்லா விதமான தீவனங்கள் மற்ற விஷயங்களை எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சுட்டு அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே போயிட்டு வந்துடுவாங்க. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு சில இடங்களில் மட்டும் பண்ணைக்கு வேலையாட்கள் வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி பெரும் பண்ணைகள் இருக்கும், ஒரு 50 மாடு 30 மாடு 40 மாடுன்னு வச்சுருக்கக்கூடியவங்க பண்ணை வீட்டுகளில் வந்து ஒரு அங்கே மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அதாவது பராமரிப்புகளை பண்ணுறதுக்காக ஒரு பண்ணைக்கு வந்து ஒரு ஆளை வந்து அவங்க நியமனம் பண்ணியிருக்காங்க. இப்படி அந்த சுவிஸ் நாட்டில் இருக்கக்கூடிய பண்ணையில் பணிபுரியக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 15 மாடுக்கு மேலே இருந்ததுன்னா ஒரு நபரை வந்து அவங்க நியமிச்சிருப்பாங்க. ஐயா வந்து அப்படி தான் ஒரு பெரிய பண்ணையில் ஒரு 40 மாடுகளுக்கு மேலே இருக்கிற ஒரு பண்ணையில் வந்து வேலை பார்த்து அந்த மாதிரி இடத்துல இருந்து அதுக்கப்புறம் லைக்கா நிறுவனத்தில் பணிபுரிஞ்சு அப்புறம் ரிட்டையர்ட் ஆகி இப்போ ஒரு 4 வருஷமாக வந்து இப்போது சமூக பணி இதிலெல்லாம் முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு ஆலய பணி, ஆன்மீக பணி, முருகபக்தி மாநாடுகள் இப்படியெல்லாம் செய்துக்கிட்டு வரார். என்னென்னா ஒரு சாதாரணமாக ஒரு புலம்பெயர்ந்த தமிழர் போனார், அவர் வாழ்க்கையில் வெற்றி பெற்று விட்டார், சம்பாதித்து விட்டார், சேர்த்து விட்டார், நல்லா சிறப்பாக இருக்கிறார், பிள்ளைகளை எல்லாம் நல்லபடியாக கொண்டு போய் ஒவ்வொரு இடத்துலையும் சேர்த்துட்டார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவங்களோட உழைப்பு அப்படிங்கிறது எவ்வளோ கடுமையானது, எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க உழைச்சிருப்பாங்க. கடினமாக உழைக்கிறாங்க எல்லாருமே. அதாவது புலம்பெயர் தமிழர்கள் உலகம் முழுக்க இருக்கிறவங்க யாருமே ஒரு நிமிடம் கூட விரயம் செய்வதில்லை, எல்லோருமே கடுமையாக உழைக்கிறார்கள் அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம கோமாதா ஒரு தாய் இல்லாட்டி கூட இந்த கோமாதா வந்து பால் கொடுத்து அந்த பால் புட்டியை வச்சு நம்ம குடித்து நம்ம வந்து உயிர் வாழ முடியும். அதனால் மனிதனுக்கு மேலே ஒரு சக்தி இருக்கிறது வந்து இந்த கோமாதான்னு சொல்லக்கூடிய இந்த பசுக்களுக்கு உண்டு. அப்பேற்பட்ட ஒரு தெய்வீகமான இந்த பசுக்களினுடைய பண்ணையில் போய் முதல்ல வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னு அவர் இன்றைக்கி பெருமையாக சொல்லிக்கிறார். ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் அதனுடைய ஒவ்வொரு காலகட்டத்தினுடைய நகர்விலும் அவர்கள் எப்படியெல்லாம் அதையெல்லாம் உணர்ந்திருப்பாங்க அப்படிங்கிறது தான். இதுதான் அந்த பால் கறக்கிறதுனுடைய அந்த இயந்திரம். அவங்க எப்படி பால் கறக்கிறாங்க அப்படிங்கிற விடயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சு கொள்வதற்கான ஒரு அழகான ஒரு வாய்ப்பு. சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்கிற இந்த 18 வகையான இன பசுமாடுகளும் முழுக்க அந்த ஊரில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள், அதாவது இதில் ஒரு ரகசியம் என்னன்னு கேளுங்க. இந்த ஊரில் வந்து சுவிட்சர்லாந்து நாட்டில் ஒரு முடி வெட்டணும்னா கூட ஒரு 3 வருடம் படித்து சர்டிஃபிகேட் வாங்குவாங்க. மாடு மேய்க்கணும் இல்லை மாடு பராமரிக்கணும் அப்படின்னா இந்த பூர்வீக விவசாயிகள் பரம்பரையாக பண்ணாமல் அடுத்தது புதுசாக வந்து மாடு வாங்கி வளர்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த 3 ஆண்டுகள் படித்து அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் அந்த மாடு வளர்ப்புக்கான அனுமதியை கொடுப்பாங்க. இங்கே பிறக்கக்கூடிய ஒவ்வொரு கன்றுக்குட்டிக்கும் அதுக்கு முதல்லையே வந்து காதில் சீல் போட்டுருவாங்க, இத்தனாம் தேதி இது பிறந்திருக்கு, இந்த வகையை சார்ந்தது அப்படிங்கிற விடயத்தையும் போட்டு அதில் ஒரு எண்ணையும் கொடுத்துருவாங்க. இப்படி ஒரு பாரம்பரியமான ஒரு அடையாளத்துவத்தோடு தான் இன்றைக்கி வரைக்கும் எல்லா பசுக்களும் பின்பற்றப்படுதுங்க. அதே போல் அந்த எண் வந்து நிரந்தரமாக இருக்கும். ஒரு பசுமாடு இங்கிருந்துட்டு வேற ஒரு இடத்துக்கு போகுது அப்படின்னா கூட அதுக்குண்டான விடயங்கள் இருக்குது. ஆனால் இந்த பசுமாடுகளை நம்ம இன்டர்வியூ பண்ணும்போது கேட்டோம் நேர்காணல் வழியாக, இந்த பசுமாடுகளை நம்ம நாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வளர்க்க முடியுமா அப்படின்னு கேட்கும்பொழுது அவருக்கு வந்து அந்த ஊரில் இருந்த அளவீட்டில் வந்து அடுத்த நாட்டுக்கு வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு எப்படி வளர்க்குறதுங்கிறத பற்றி அது ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜரை வந்து நம்ம அதை பற்றி அரசாங்கத்தில் தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி விளக்கம் கொடுத்துருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு மதிப்பு மிகுந்த பல விடயங்கள் நமக்கு காணொலி காட்சி வாயிலாக வருகிறது. அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க, அதை முழுமையாக கேளுங்க. Grüezi miteinander. Hoi, Ja, hoi. Eine kleine Interview hier. Diese Interview man Sri Lanka und India, Leute Kuhstall, Kuhmilch produziert, Leute interessiert diese Frage, oder? Ja. Und sie, wie viel Kuh hier hat? Ja, 15, 16 Kühe habe ich. Als Kleinbauer. Okay.
Wie viel Land hier in der Boden? 16 Hektar. 16 Acre. Hektar. Hektar, ja. Wie viele Personen hier arbeiten? 2. Zwei. Mehr Ja, 2, ja, okay. Eine Kuh, ein Tag, wie viel produziert? Also Milch. Milch, In dem Fall ja. 20 Liter. 20. Eine Kuh. Verschieden, Ja, aber ja, 20, 20 Liter. Und morgen und Abend zusammen 20 Liter. Ja. Ja. Bei uns. Ja. Aber es gibt Kühe, die geben Ja. 40, 50 Liter. Wie viel? 40, 50 Liter. 40, Ja. 50. Das gibt es, aber das ist Aha. eigentlich nicht so interessant. Ja, ja. Denn dann musst du viel mehr füttern, aufpassen und Mehl und Getreide füttern. Ja. Aber das ist dann für die Kuh nicht so gesund. Ja, aha. Besser ein bisschen Natur, weniger Milch, dann wird die Kuh auch Gut. älter, weißt du? Wir haben auch nicht die klassische Milchrasse Ja. Mhm. mit große Euter und ganz magere Kuh. Wir haben so 2 Nutzungsrasse. Aha. Unsere Kühe könntest du auch essen. Ah, ja. Also halt Fleisch Fleisch, und Milch. Milch, 2 Nutzungsrasse. Na, ihr ältere Kühe geben Fleisch geben, oder? Sowieso, Ja, ja. ja. Das, aber andere Futter geben Kühe darf nicht essen, Fleisch. Doch, doch. Ah, das Darf auch. man. Doch, Ja. ja, ja. Das ist eine Zweinutzungsrasse. Aha. Also die original braune oder die Simmentaler Kuh, die gibt Milch und Fleisch. Okay. Ah ja, Milch. Und Das ist so. wie will diese Kuhstall, diese Arbeit, oder? Dein Vater und Großvater und so, Ja, wie viele Urgroßvater. Urgroßvater? Ja, etwa vier Generationen. Vierte Generation diese Ja. Arbeit. Ja. Immer. Mit Kühen. Ja. Früher war vielleicht eine Kuh oder Ja, 2 und zwei. dann noch Ziegen oder so. Ja. Ah, ja. Okay. Und pro Jahre, wie viel Einkommen oder so? Das ist genug, oder? Das ist nicht unbedingt Das sagen. Ja. reicht zum Leben. Ja, Leben genug. Also ja. von Gut. Milch, Ja. von Milch Viel- alleine Ja. kannst du nicht leben. Aha, ja. Von nur Milch alleine. Milch Okay. zahlt da. Ja, ah, ja, ja. Außer du hast Ja, 100, 200 Kühe. Ja, ja. Aber wir mit unseren 14 Kühen, wir haben noch Leben. eben 500 Hochstammbäume. Obst verkaufen wir. Ja, ja. Ruhrdi-Kobbel. Ja, ja. Wir haben noch andere Zweige. Ja, wie viel? Aber- 50 Apfel, oder? Wie viel? 500? 500 500. Hochstammbäume. Also Ja, über ja. fast Ja. 600. Okay. 500. Aber Ja, das ist schon wunderbar. gut. Ja. Das sind viele. Also wenn du nur von Milch leben möchtest, dann brauchst du 100, 200, 300 Kühe. Ja, brauchen, ne? Ja, Okay, ist gut. Milch ist nicht teuer. Ja, ja. Milch billig. Ja. Sri Lanka, eine Kuh leben genug Milch, oder? Zwei Kühe, eine Familie leben genug Milch verkaufen und leben, oder? Ja. Sri Lanka. Ah, für beides, Ja, für ja, die Familie ja. und zum Verkaufen, Ja, das ja. reicht. Ja, ja. Okay. രണ്ട് മാടവെച്ചിരുന്നാൽ ja, warum wir auch viele helfen, arme Leute eine Kuh kaufen, geschenkt machen, vielleicht eine diese Milch morgen Abend 3-4 Liter, nicht Ja, 10 ja. Liter verkaufen, Leben Reis kaufen und kochen und so. Ja. Und andere, Sehr sie gut, nur stimmt's noch. Milch oder Käse auch hier machen? Nein, nur Milch. Nur Milch. Wir machen, Ja, du hast mir wir ja machen auch Käse, Ja. aber für uns. Aha. Ich habe Ja, gemacht. nachher einmal zeigen. Ja. Ja, aber 1 Liter Milch, wie viel kostet verkaufen? Wenn wir hier Ja. verkaufen, 1 Franken. 1 Franken. Und Laden 2 Franken, ne? Ja. Da weiß Ja, ich gar nicht. ja. Wir kaufen Ungefähr. nie. 81, 2 Franken. Er weiß das. Ja, Das ja. weißt du, ja. Und diese Kuh, Baby
Kalb, das Spritze machen oder Tiere? Mit dem Stier. Mit der Stier. Stier, ja. Das Natursprung, Natursprung. sagt man, Fachsprache. Und hier melkt man direkt Leute verkaufen möglich oder nichts? Doch schon möglich. Möglich. So, darf schon, oder? Ja. Und Rest Milch geben Firma oder so. Ja. Diese Lastwagen, jeden Lastwagen. zweiten Tag Zweiter Tag, okay. geben wir die Milch ab. An Okay, einen großen Lastwagen und Ja. der fährt in die Käserei. okay. Ist gut. Diese eine Kuh, sie direkt verkaufen möglich? Die Kuh? Ja, ich wollte eine Kuh direkt verkaufen möglich. Möglich, ja. Möglich. Nicht ein bisschen Papier oder so. Doch, doch. Doch, es gibt ein Papier zum Handeln. Handelt Jede Kuh Ja. hat eine Ohrmarke, Oder, die gelbe, oder eine Nummer, eine oder? Nummer. Ja, Und mit dieser Nummer gibt es ein Formular. ja. Und mit diesem Formular wird die Kuh oder das Kalb Das oder der Gemeinde Stier registriert, wird oder verkauft. Gemeinde, oder? Wo diese registriert? Registriert. Ja. Ja. Ja, im Landwirtschafts... Aha. Das ist eigentlich in Bern. Jede Bern. Kuh ist dort registriert. Bern. Ja, Okay. eine Stelle. Da kommen Amt für alle Landwirtschaft. Ohrenmarken kommen dort zusammen. Und dann, Aha. wenn ein Kalb auf die Welt kommt, musst du eine Marke, Aha. Eine Kuh, Marke nicht tun. wie viel kostet ungefähr plus minus? Ja, es kommt darauf an, was für eine Kuh. Ja, Milken. Ja, Unsere 3, 4, 5.000, also Ja. etwa 4.000. 4.000, Aber du ja. kannst eine Kuh auch für 3, 7, 8, so. Diese eine Kuh verkaufen in India, das möglich? Das weiß ich India nicht. oder Also Asien? die Schweiz macht das, so viel ich weiß, nicht. Aha. Das darf nicht der Bauer entscheiden. Aha. Das ist das Bundesamt für Landwirtschaft. Wenn Kühe in den Export gehen, Ja. muss eine Bewilligung zuerst kommen. Polen, ja. 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 Okay. Und nur eine Kuh, das rendiert dann wieder Nein, nicht. Der schon. Transport, dann Nein. müsstest du, Nicht nur eine, aber dann müsstest du Purantsport viele haben. möglich oder nichts möglich erfragen, oder? Theoretisch Ja, ist schon möglich. Ja, vielleicht Österreich einfacher oder Deutschland. Ja, Aber Asien, ja. Indien, Ja. Mhm. Und ja, ist gut. Solche Frage ist das Beste. What? Gut, Super. vielen Dank. Danke auch. Ja. danke auch. Ja. எவ்வளவு அருமையான ஒரு காணொளி. தான் வேலை செய்த அந்த பண்ணை வீட்டுக்கு, பண்ணை தோட்டத்திற்கு, அந்த பசுமாடுகள் வளர்ந்த இடத்திற்கு தன்னுடைய தந்தையாரை அழைத்து சென்று தன்னுடைய பிள்ளை காண்பிக்கிறார். இந்த இடத்தில் தான் சுவிட்சர்லாந்து வந்தவுடன் இந்த இடத்தில் தான் பணிபுரிந்தேன், என்னுடைய வாழ்க்கையை துவங்கினேன் என்று பெற்ற தந்தையிடம் அழைத்து காண்பிக்கிறார் ஜி.கே. ஐயா. அந்த நினைவுகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். அதனால் ஒவ்வொரு மனிதனுடைய உழைப்பும், அவனுடைய வலிமையும், அவனுடைய கடுமையான அயராத உழைப்பு மகோன்னதமானது, மகத்துவமானது. உழைப்பை மதிப்போம். தமிழன் உழைப்பை மதிப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.